அடே எங்க அப்பா டிக்கெட் காசுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட பயணம் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கு. கத்தி மாதிரி கட் பண்றாங்க. கிளவி வரா டே பாரதி ராஜா படத்து ஹீரோயின் மாதிரி கால் தரியா கை தரியா வருது. என்ன புழுக்கண்டா? ஆமா ஊர்ல பூரா நம்ம ஏர் கண்டிஷன் தான் இருந்தோம். இங்க புழுங்காம இருக்குமா? டேய் அங்க ஆலமரத்து நிழலும் அரச மரத்து காத்தும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும்டா. இங்க பஸ்ஸும் லாரியும் விடுற மூச்சு தானே இருக்கு. மண் ரோட்ல நடந்துட்டு இருந்த மவுண்ட் ரோட்ல காலடி எடுத்து வச்சோன்னா லொகேஷன் டிஃபரண்ட் பத்தி டீடைல் பண்றியா நீ? கேளாவே டேய் கிளவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரே அரைஞ்சு செவிடு கூட எல்லாம் பேத்து போடுவேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நீ சாகர வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணாம இருப்ப. அதுக்காக உன்னை எல்கேஜி சேர்த்துவாங்களா? வேற என்ன உன்னை கூப்பிட முடியுங்க? அழகா மரியாதையா செல்லம்மா செல்வின்னு கூப்பிடுறா. ஓகே மெட்ராஸ்க்கு வந்திருக்க. இது ஒரு வில்லங்கமான ஊரு. செல்வின்னு பிரியமா கூடுவானுங்க. அப்புறம் ஜெயில கொண்டு போய் விட்டுருவானுங்க. பரவாயில்லையா? டேய் உங்ககிட்ட இருக்கிறத விட ஜெயில் பரவாயில்லடா. தென் கேரி ஆன். ஜெயில இருக்கலாம் கள்ளிப்பால் ஊத்து. ஏண்டா பசி வயித்த கிள்ளுது சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுவியா? அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு வேணா வருவனா? இங்க என் மருமக இருக்கான். அவனை பார்த்தா எல்லாத்தையும் பாத்துக்குவான். அவனை எங்க போய் பிடிப்பேன்? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. இந்த கட் அவுட் காக்கி பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரியே இருப்பேன். இப்ப நீ கண்ணாடி தானே போட்டிருக்க. அவன் கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிகிற மாதிரியே ஒரு கண்ணாடி போட்டுப்பான். என்ன உத்தியோகம் பாக்குறான்? பெரிய உத்தியோகமா தான் இருக்கேன். ஏதோ பெட்ரோலியம் கார்பரேஷன் கடுதாசி காட்டினா. இது புடி பெட்ரோலியம் கார்பரேஷன் அங்க என்ன பண்ணுது? டேய் மாப்ள. ஐயா இவர் கருப்பட்டி கந்தசாமி இல்ல. இவர் எங்க இங்க வந்தாரு? ஐயா மாமாய். டேய் டேய் மாப்ள டேய் நில்றா. ஏடா மாமனுக்கு தெம்பர் கல்யாணம் பாக்குறியா? 2 நாளா வயிறு சைடு வீக்கடா. இல்ல பைக்க பாஞ்சு வருவேன். அது இல்ல மாமா, அங்க கொசு தொல்லை மலேரியா வந்துருமோன்னு. டேய் நீ மலேரியாவுக்கு பயந்து ஓடுனியா மாமனுக்கு பயந்து ஓடுனியா? ஏண்டா என் கருப்பட்டி சக்கரை வியாபாரத்துல நான் எத்தனை கொசுவை பாத்துருப்பேன். எங்கடே கதை விடுற நீ? உன் சக்கரை வியாபாரம் என்னாச்சு? அது ஏன் மாப்ள கேக்குற? ஊர் பூரா டயாபிட்டிஸ் சக்கரை வியாதி வியாபாரம் படுத்துருச்சு. அதனால சிட்டிக்கு வந்து மியூசிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். அப்படியா? அது வரது யாரு? பி சுசீலா. அப்படி ஆகணும்னு நினைச்சது முடியல. அதனால ஜானகி ஒரு பொட்டு மட்டும் வச்சிருக்கு. ஆனா பாடிச்சுன்னு வையே என்ன திருவிழா கூட்டத்துல பாம்புட்ட மாதிரி சலர்னு கூட்டமே கலைஞ்சிடும். பூரா நேட்டிவிட்டி சாங்ஸ். வாதாயி என்னடா என்ன வெயில்ல நிக்க வச்சுட்டு மாமனும் மருமனும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? ஐயா மாமா என்ன இப்படி சாரி இருக்கு? எல்லாம் நேட்டிவிட்டி சாங்ப்பா. இதுகிட்ட கத்துக்கிட்டு தான் நான் கச்சேரியை பண்ணணும். இதுகிட்ட கத்துக்கிட்டு அப்புறம் கச்சேரி பண்ண போறேன். ஆமா நிறைய பேர் கச்சேரியில வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் தான் கத்துக்கிறேன். அதுக்கு நான் எவ்வளவு பெட்டர் இல்லையா? டேய் பேச்ச நிறுத்துங்கடா. முதல்ல தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் பாருங்க. ஐயா மாமா. என்ன மாப்ள நீ தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நம்பி வந்திருக்க. நீ எங்களோட வந்த மாதிரி அதிர்ச்சி அடைறியா? இப்ப தங்கறதுக்கு இடம் திங்கறதுக்கு சோறு இதெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணுமா? ஏன் அவர் வெத்தலாவுக்கு பீடியில யார் வாங்கி தருவா? விட்டா பழம் கிடப்ப இவளுக்கு. அப்பதான் அவளை காலையில டைஜஷன் ஆக. ஐயோ உங்கள்ட்ட அட்ரஸ் கொடுத்ததே தப்பாயிருச்சு. என்னடா இவன் இப்படி ஜலிச்சுக்கிட்டு போறான்? என்னமா மருமகன் ஆசையா வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கான்னு சொன்ன என்கிட்ட. ஒரு நம்பிக்கை ஊட்டுறதா இல்ல நான் நம்பி வருவேன் நீ நட. அடப்பாவி என்ன பண்றான் அவன் மருமகன்? மாப்பிள பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா? ஏதாவது பண்ணுவான். ஏடா மாப்பிள என்னடா பண்ற? பெட்ரோல உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருடிட்டு இருக்கேன்னு சொல்லு. அததான் அப்படி கௌரவமா சொன்னேன். இதுதான் டவுன்ல இத்தனை காலமா நீ பண்ணிட்டு இருக்கிற வியாபாரமா? ஆமா பின்ன இத ஊர்லயே பண்ணலாமே. அட ஊர்ல ஏது லாரிக்காரல மாட்டு வண்டியில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எந்த காலத்துல இருக்கிற நீ? இப்பெல்லாம் பால்காரன் டிவி ஸ்பீட்ல வியாபாரமே பண்றான். மாட்டுக்கே பேஜர்ல மெசேஜ் கொடுக்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல பால்காரனும் மோர்காரியும் செல்லுல பேசிக்க போறாங்க. அதுக்கிட்ட பசி தாங்க முடியல. குடிக்க முடியும்? வித்து காசாக்கி தின்ன வேண்டித்தான். மாமா பிரேக்ஃபாஸ்டுக்கு டிவிஎஸ் 50, லஞ்சுக்கு பைக்குங்க, டின்னருக்கு ஐயே மாருதி எஸ்டீம் டவுன்ல இருக்கே. மாப்பிள நான் எப்பவுமே கொஞ்சம் சரக்கு போட்டு தான் சாப்பிடுவேன். அதனால ஒரு பெரிய வண்டியா பாத்துறே. அப்படியா? அப்ப பார்ட்டி ஒன்லி பீர் கிங் பிஷர், அதுவும் ஐஸ்ல வச்சா தான் சாப்பிடுவேன். ஏன் கதவு சாத்தின? சொல். உன்ன மாதிரி சுமாரான ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல என்ன மாதிரி அழகான ஒரு பையன் உள்ள நுழைஞ்சி கதவை சாத்துனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புரியல? என்ன ரேப் பண்ண போறியா? ஆமா. அது பச்சையா சொல்ல. ஏன் இப்படி கேலு தரமா சிரிக்கிற? உனக்கு பயமா இல்ல?
நீ பயப்படாம இருந்தா சரி. இத பாரு கண்ணு, நீ என்ன அனாவசியமா துரத்த, நான் ஓட, உன் சட்டை கிழிஞ்சு என் ஜாக்கெட் கிழிஞ்சு, இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்மா. சரியா? ஐயோ ஆபாசம் ஆபாசம். என்ன தெரியுதுல்ல? பண்ற? அப்புறம் ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? சரி வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க கூப்பிடுற? நீ வா, நான் சொல்றேன். அப்பா, இவ்ளோ டிவோட்டிஸ் இருக்காங்க. யார் அவரு? அவர் பெரிய வடநாட்டு மகான். அவரை தரிசனம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். 1 அடியில தாடியும் ஜடா முடியும் வச்சிருந்தா நீ கூட மகான்தா. என்ன சொல்ற? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நான் காலையில விழ மாட்டேன். ओके कुमटुको बेटा लड़की के हाथ थाम लो. स्वामी जी நம்ம ரெண்டு பேர் கையும் புடிச்சுக்க சொல்றாரு. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. ஏன் கையை தானே பிடிக்க சொல்றாரு, அதுக்கு எப்படி தயங்குற? लड़की का जन्मदिन बोलो. ஜூலை 21. எதுக்கு என் பிறந்த நாள் அவர்கிட்ட சொன்ன? கேட்டாரு சொன்னேன். வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். மோதிரத்தை ஏன் திருப்பி தர? ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அப்படிதான், நான் அப்படிதான். அதான் ஏன்னு கேக்குறேன். பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல சொல்லு. இந்த சாமியாரு மந்திரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த மகன் எவ்வளவு பெருந்தன்மையா நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. வாட்? கல்யாணமா? ஆமா, கையை பிடிச்சு தண்ணி தெளிச்சு மந்திரம் சொன்னது அதுக்குதான். நம்ம கல்யாணத்தை டிசைட் பண்ண இவன் யாரு? அவர் ஒரு பெரிய மகான். அவர் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே. அது எப்படி சுரேஷ் இப்ப டிசைட் பண்ண முடியும்? ராஜி, என்ன சொன்னக்க? அப்ப நம்ம காதல் ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? சில சமயம் ரொம்ப அன்பா நடந்துக்கிற, திடீர்னு மூட் அவுட் ஆகி ரொம்ப விலகி போற. இதெல்லாம் ஏன்? ஏன் திடீர்னு உன்னை விட்டு விலகி போகணும்னு தோணுது. உன்னை விட்டு விலகவே கூடாதுன்னு தோணுது. ஏன் இப்படி? ஏன் இப்படி? எனக்கே தெரியலையே. என் மனசெல்லாம் பரபரன்னு இருக்கு. எனக்கு நானே போட்டுக்கிற வட்டம், அந்த வட்டத்துல இருக்கிறவங்க யாரு? யாருங்க? சொல்லு ராஜே, சொல்லு. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். எங்க என்னம்மா இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சுல? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்க வேண்டியதானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. ஆமா, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்பா தப்பிச்சேன். சர்தா கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணி கூட எனக்கு வேலை கிடைக்கவில்லை. சந்தோஷம். சோம்பேறி சோம்பேறி. ஏன் இவ்வளவு லேட்? இன்டர்வியூ இருக்கிறதே மறந்து போச்சா? அதெல்லாம் மறக்கல. அப்புறம் ஏன் லேட்? பஸ்ல ஒரே கூட்டம். உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இன்டர்வியூக்கு கரெக்ட் இடத்துக்கு வரணும்ன்ற அக்கறை உனக்கு இருக்கணும். ஆமா, பெருசா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மட்டும் வேலை கிடைச்சிட்டு போதாக்கும். அப்புறம் எதுக்கு நீ வேலை ட்ரை பண்ற? சாரதே, சொல்கிறேன் கேள். இப்ப நான் பாத்துட்டு இருக்கேனே பார்ட் டைம் ஜாப், அதே போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அந்த வேலையை கூட விட்டுடுவேன். விட்டுட்டு புருஷன் சம்பாதிக்கிறதுல சந்தோஷமா ஜாம் ஜாம்னு சாப்பிட்டுட்டு, அவருக்கும் சமைச்சு போட்டு வச 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 குழந்தைங்களை பெத்துக்கிட்டு, அதுங்களெல்லாம் கொஞ்சிக்கிட்டு மூக்கெல்லாம் சிந்திக்கிட்டு ஒரே கும்மாளம் தான். ஏய், 2 குழந்தைக்கு மேல பெத்து கூடாது கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்கு, தெரியல? ஆமா, சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு சிகரெட் பாக்கெட் மேலேயே போட்டிருக்காங்க. அதுக்காக சிகரெட் குடிக்காம இருக்காங்களா? சரி, கல்யாணம் குழந்தை எல்லாம் இவ்வளவு பேசுறியே, லவ் பண்ற ஐடியா எல்லாம் இல்லையா? சீச்சி, அதெல்லாம் வேண்டாப்பா, போரு. நல்ல சம்பாதிக்கிறவனா, நல்லவனா, என்ன வச்சு காப்பாத்துறவனா இருந்தா சொல்லு, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் காதலிச்சுட்டா போச்சு. அர்த்த ராத்திரியில கொடை பிடிக்க ஆசைப்படுற எவ மாட்ட போறானோ? நல்லா இருந்தா கைக்கணும். போதும் நிறுத்தியா? எவ்வளவு சம்பளம் பேசிருக்க? முன்னாடி வர மெயின் ஆனதுக்கு 250, எனக்கு 150. குடத்து கொடுக்குற காசு இருக்குல்ல, அதுக்கு 150. எல்லாம் பிளாட் ரேட்டா? என்ன சார் நீங்க போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு? குடத்து கொடுக்குற பணத்துக்காகயா? தமாசு பண்ணாங்க. நீங்க எல்லாம் பெரிய இடத்தாளு, காசு வாங்கிடலாம். அப்படியே வாங்கினாலும் காசுல உண்டியல்ல போட்டுருவிய. அது வாங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்யா. ஆமா, கொடை இறக்கணும் உடனே கொடுத்துருவாங்கல்ல? சார், ஃபார் தி டீடைல்ஸ் ப்ளீஸ் யூ கான்டாக்ட் மிஸ்டர் மயிலர் ரங்கநாதன். ஓகே? இதுல இங்கிலீஷ் வேறயா? Yes. கிழிஞ்சது.
யாரு அவன் மேல ரங்கநாதன்? சிறந்த பக்திமான், பெரிய தொழிலதிபர். எங்கேயா இருக்கான் அவன்? எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். பக்கத்துல இன்னொரு கொடையை பிடிச்சிட்டு வராரு, அவர்தான் சாட்சாத் மயிலே ரங்கநாதன். இவரா? ஹலோ சார், உடனே கொடுத்துருவாங்கல்ல? நானும் 12 வருஷமா கோயிலுக்கு கொடை தூக்குறேன். கோயில்ல கொண்டு கொடைய சாத்திர உடனே கொடுத்துருவாங்க. அதுவும் சுட சுட. சுட சுடவா? ஆமா, தொன்னையில நெய் வழியும் பாருங்க. ஆகா, என்ன டேஸ்ட் தெரியுமா? என்னது? பொங்கலப்பா. ஏன் அல்வா கொடுக்க மாட்டாங்களா? அது நமக்கு பழக்கம் இல்ல. இவன் எப்படி வளர்றான்? நான் காசை பத்தி பேசுறேன், இவன் திங்கிற பத்தி பேசுறானே. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. இவர் யாரு தெரியுமா? யாரு? பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மயிலை ரங்கநாதன் பேரு. மெட்ராஸ்ல 20-30 கம்பெனி இருக்கு. அவர்கிட்ட 5000-6000 பேர் வேலை பண்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. பெரிய மனுஷன் தான், பெரிய மனுஷன் தான். வாங்கண்ணா வாங்க. மன்னிக்கணும் மன்னிக்கணும், ரொம்ப மன்னிக்கணும். ஏன் லேட்டா வந்ததுக்கா? அதுக்கு இல்ல, காலம்பர கொடையை தூக்க வரேன்னு சொல்லிட்டு பையன் காலை வாரி விட்டான். நேத்து நைட்டு எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தண்ணி அடிச்சு குப்பரை படுத்துட்டு இருக்கோம். என்னது? ஏன் நீ பதறது? நானே கவனம் இருக்கேன். என்ன உளறீங்க சோமநாதன்? நான் ஒண்ணும் உளரல. இந்த காலத்து பசங்களுக்கும் பக்திக்கும் ரொம்ப தொலைவாயிடுது. எப்ப கேட்டாலும் ஜெனரேஷன் கேப் அதுக்குதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப என்னோட கொடை எடுத்துன்னு வந்து உங்க பையன் இல்லையா? நிச்சயமா இல்ல, அவன் அங்க வீட்டுல படுத்துட்டு இருக்கான். அப்ப யாருப்பா அவன்? சாமி எங்க அவசரமா கொடையோட ஓடுது? ஆந்திரால வெள்ளம் வந்திருக்காது, அடுக்கிறதுக்கு போறேன். அப்ப தமிழ்நாட்டுக்கு அதுக்குதான் மான்மார்க் கூட இருக்க. வெங்கடாச்சலபதி, உன் புண்ணியத்துல கடனை உடனே வாங்கி ஒரு கடைய போட்டுட்டேன். இந்த வெயிலுக்கு ஒரு கொடையும் இருந்துச்சுன்னா கொடை வாங்கணும்னு நினைச்சேன், கொடையே வந்துருச்சு. 150 தானா? வெங்கடாச்சலபதிக்கு எவ்வளவு வேணாலும் தரலாமே. இந்த பட்டு துண்டு ஃப்ரீ. இரு இரு. ஆமா, அங்க என்ன அவ்வளவு கூட்டம் ஓடியாருது? உன் கஸ்டமர்ஸ் எல்லாம் உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. வியாபாரம் அமோகம் நடக்க போகுது. யோகம் தான் நமக்கு. வண்டி நிறுத்துப்பா. சார், என்னைய கூப்பிட்டீங்க? உங்களைதான். என்னது? அன்னைக்கு கோவில் வாசல்ல கொடை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்களே. நல்ல வேளை, கூட தூக்கும் போது பாத்தீங்களே, ஓடும் போது பாக்கலையே. எவ்வளவு பெரிய தொழிலதிபர் நீங்க. ஆமா. நீங்க வந்து இங்க தொழிலதிபரா? ஆமா, நீங்க தான் தொழிலதிபர் மயிலை ரங்கநாதன், எனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க. ஆமா, ஏன் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க? அது பஸ் படிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கணும், ரயில்ல படிக்கிறது ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கணும். அவையார் சொல்லிருக்காங்க. அவையாரா? அவையார் காலத்துல எதுங்க பஸ் ட்ரெயின் எல்லாம்? இல்ல இல்ல, சும்மா அப்படியே வருது. ஆமா சார், உங்களுக்கு காரு? காரா? சைக்கிள்க்கே வழி இல்ல இது. ஆமா, அது கியர் போட்டா ஓடுமே, இருக்கு, நிறைய இருக்கு. அதானே பார்த்தேன். வரவழியில வண்டி பிரேக் டவுன் ஆகி அங்க நிக்குது. வண்டி இப்ப எங்க இருக்கு? யாருக்கு தெரியும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். என்ன? அது வந்து டிரைவர் மெக்கானிக் ஷெட்ல இருக்குன்னு. ஆட்டோலயே போலாமா? போலாமே, காசு இருந்தா போலாமே. காசு இருந்தாலா? காசு இல்லையா? அது நான் பாக்கெட்ல காசு வைக்க மாட்டேன். என்ன பழக்கம் இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல வைக்கமா இருக்கு. அந்த 8 4 காயின் நான் பார்த்தது இல்லைங்க. 8 பார்த்தது இல்லையா? இல்லங்க. ரவுண்டா சில்வர் கலர்ல இருக்குமே. ஆமா, சொல்றாங்க ரவுண்டா இருக்குன்னு. ஆமா, இன்ஃபேக்ட் நான் 100 ரூபாய் நோட்டு முழுசா பார்த்ததே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சார் விளையாடுறீங்களா? இல்லங்க, பார்த்தது இல்லங்க. சரி, லட்சத்துலயும் கோடியிலயும் பொருள்றவங்க உங்களுக்கு 100 ரூபாய்லாம் ஒரு பொருட்டா? இல்ல நீங்களும் நான் வந்த ஆட்டோலயே போலாமான்னு? நீங்க வந்த ஆட்டோல தானே போலாமே, இததானே எதிர்பார்த்தேன். போலாமே போலாமே. வாங்க உட்காருங்க. இல்ல நீங்க தேங்க்யூ 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 வெரி மச். என்னப்பா நீங்க எப்படி சார், செல்ஃப் டிரைவிங் பிடிக்குமா இல்ல டிரைவர் வச்சிருக்கீங்களா? டிரைவர் தான். ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு டிரைவர். லாஜிக் தனி, ஐ மீன் டாஜிக் தனி, பாலக் தனி அப்படி. உங்களுக்கு என்ன சார், எத்தனை கார் வேணா வச்சுக்கலாம், எத்தனை டிரைவர் வேணா வச்சுக்கலாம், எங்களை மாதிரியா? இன்ஃபேக்ட் என் ஃபேக்டரியிலே ஒரு 150 டிரைவர்ஸ் இருப்பாங்க. 150? ஆமாங்க, 10,000 பேர் ஒர்க் பண்ற இடம். லாரி, ஸ்கூட்டர், பஸ், ட்ரக்ஸ், எதுக்குமே லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். சும்மா பேச்சு கேக்குறேன்.
என்னுடைய வாட்ச்மேனுக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ச்மேன் யா நான் சொன்ன தப்பா தான் இருக்கும், நீங்களே சொல்லிடுங்க சார். 5000